بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدعاء سلاح المؤمن وعماد الدين ونور السماوات والأرض أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, மிக சிறந்த ஒரு ஷஹ்ரு ரமலான் எங்களுடைய பாவங்களெல்லாம் சுட்டரிக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹு தஆலாவுடைய பெரிய கிருபையின் காரணமாக நாங்கள் நாளாந்தம் ஃபர்லான நோன்பை நோற்றுக்கொண்டிருக்கிறோம். அவ்வாறே சுன்னத்தான அமல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இரா தொழுகைகளிலே தராவீஹ், கியாமுல் லைல் போன்ற இரா வணக்கங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இவ்வாறே நாளாந்தம் எங்களுடைய வேலைகளோடு சேர்த்து எங்களுடைய தொழில்களோடு இணைந்து அதற்கென்று நாங்கள் நேரம் எடுத்து பகல் காலங்களிலே இரவு காலங்களிலே அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதே போன்ற ஒரு முக்கியமான ஒரு அமல்தான் நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே எங்களுடைய தேவைகளை முறைப்பாடு செய்வது, துஆ செய்வது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எப்படி எங்களுடைய அமல்கள், சுன்னத்தான அமல்கள், குர்ஆன் திலாவத்துக்கள், இவைகளை போன்ற ஒரு முக்கியமான ஒரு அமல் தான் அத்துஆ. இந்த காலங்களில் நாங்கள் துஆ செய்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் இந்த உலகம் வாழ வந்த உலகம் அல்ல, ஒரு வாழ்க்கையை நாம் தயாரிக்க வந்திருக்கிறோம். இது நிம்மதிக்கான ஒரு உலகம் கிடையாது. நிம்மதிக்கென்றே உரித்தான ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் ஆகிராவாக இருக்கிறது. எனவே தான் உலகத்திலே நாங்கள் சோதனைகளை, இன்பங்களையும் அடைந்து வருகிறோம், துன்பங்களையும் நாங்கள் அடைந்து வருகின்றோம். ஒரு வியாபாரியை பார்க்கிறோம், நன்று அழகாக சிறப்பாக வியாபாரத்தை அவர் செய்து கொண்டு வந்து பல இலாபங்களை அடைந்து ஒரு முன்னேற்றகரமான நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவருக்கு அந்த வியாபாரத்திலே சிரமம் ஏற்படுகிறது, நஷ்டம் ஏற்படுகிறது. இவ்வாறே ஒரு விவசாயியை நாம் பார்க்கிறோம். காலமெல்லாம் விவசாயத்திலே இலாபம் அடைந்த ஒரு விவசாயி சில சந்தர்ப்பங்களிலே அவர் நஷ்டமடைந்து போகின்றார். இவ்வாறே அழகாக ஆரோக்கியமாக இருந்த மக்கள் நோயாளியாக, நோயாளியாக மாறிவிடுகின்றார்கள். அருமையான அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே தான் இது சோதனைக்குரிய உலகமாக இருக்கிறது. அந்த சோதனை அது இயல்பாக, அது இயற்கையாக நடக்கிறது கிடையாது. எங்களுடைய ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அதனை நிகழ்த்துகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அவன்தான் அப்படியான ஒரு நிலைமைக்கு ஆக்குகின்றான். அந்த சோதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்து அந்த சோதனையிலிருந்து நாம் நிவர்த்தியாகுவதற்காக வேண்டி துஆ என்ற ஒரு பலமான ஒரு ஆயுதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லுகின்ற பொழுது, அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு, அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அவனுக்குத்தான் படைக்கக்கூடிய ஆற்றலும் அவனுக்குத்தான் சொந்தமானதாக இருக்கிறது. அவ்வாறே நிலைமைகள், கருமங்கள், விடயங்கள்
நிலைமைகளுக்கு சொந்தக்காரனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே படைக்கிற என்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானதாக இருப்பது போன்று நிலைமைகள் மாறி மாறி வருவதற்கும் அல்லாஹு தஆலா சொந்தக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், சிரமங்கள், அந்த சிரமங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவாக இருக்கிறான். எனவே அவனிடத்திலே நமது சிரமங்களை முன்வைத்து முறைப்பாடு செய்து முறையாக அல்லாஹு தஆலாவிடத்திலே அணுகின்ற பொழுதோ நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய துஆக்களை அங்கீகரிக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். வைதா சாலக இபாதி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னி கரீப், நிச்சயமாக நான் நெருக்கமாக இருக்கின்றேன். என்னிடத்திலே அவர்கள் துஆ கேட்பார்களாக இருந்தால் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, என்னிடத்திலே அவர்கள் துஆ கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய துஆக்களை நான் அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அருமையான அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு சிறந்த ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமுள்ளவன். நாம் இருக்கக்கூடிய இந்த 10ம் ரஹமத்துடைய 10ஆக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் துஆவுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவிடத்திலே பயந்து அஞ்சி அவனிடத்திலே இரகசியமாக தாழ்ந்த நிலையில் எங்களுடைய தேவைகளை கேட்கின்ற பொழுதோ நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது நீங்கள் பணிந்த நிலையில் இரகசியமாக என்னை அழையுங்கள், என்னிடத்திலே துஆ கேளுங்கள், உங்களுடைய துஆக்களை நான் அங்கீகரிக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவேதான் நம் உலகத்திலே நமக்கு பெரிய ஒரு சொத்து தான், பெரிய ஒரு ஆயுதம்தான் இந்த துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உம்மத்துக்கு கிடைத்த மாபெரிய ஒரு அருள்தான் அருமையான சகோதரர்களே துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆஉ சிலாஹுல் முஃமினி, துஆ என்பது அது ஒரு மூமினுடைய ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது. வ இமாதுத்தீன், தீனுடைய தூணாக இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தீனுடைய மார்க்கத்தினுடைய தூண் தான் இந்த துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வநூரு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியுடைய ஒளியாக வெளிச்சமாக இருக்கின்றது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, எப்படி திக்ர் ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறதோ, தொழுகை ஒரு அமலாக இபாதத்தாக இருக்கின்றதோ, தஸ்பீஹ் ஒரு அமலாக ஒரு இபாதத்தாக இருக்கிறதோ, குர்ஆன் திலாவத் ஒரு அமலாக ஒரு இபாதத்தாக இருக்கிறதோ, அதே போன்று சகோதரர்களே, பெரியார்களே, துஆவும் ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, எங்களிடத்திலே அந்த தன்மை வருவதில்லை. குர்ஆனை ஓதுவது ஒரு அமல், ஒரு இபாதத் என்று நாம் பார்க்கிறது போன்று, சுன்னத்தான தொழுகைகளிலே ஈடுபடுவது, பரலான தொழுகையை நிறைவேற்றுவது ஒரு இபாதத்தாக நாம் காணுவது போன்று துஆவை நான் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், துஆவை ஒரு அமலாக ஒரு இபாதத்தாக நாங்கள் பார்க்கறது கிடையாது. ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லி காட்டினார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்கிறது அது இபாதத்தாக இருக்கின்றது, அது வணக்கமாக இருக்குன்னு சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு ஹதீஸிலே அத்துஆஉ முஹுல் இபாதா, துஆ என்கிறது அது இபாதத்துடைய மூளை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் எந்த அமல்களிலே ஈடுபட்டாலும், நாம் எந்த அமல்களிலே இந்த காலங்களிலே இந்த ரஹ்மத்துடைய 10லே நாம் ஏனைய ரமலானுடைய காலத்திலும் மக்ஃபிரத்துடைய 10ஆக இருக்கலாம், இத்துக்கு மினன்னாருடைய 10ஆக இருக்கலாம்,
எந்த 10ஆக இருந்தாலும் எல்லா அமல்களிலும் அன்பார்ந்த சகோதரர்களே நாம் துஆவை சேர்த்து கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓதுகிறோமா, துஆவை சேர்த்து கொள்ள வேண்டும். திக்ர் செய்கின்றோமா, துஆவை இணைத்து கொள்ள வேண்டும். இரா வணக்கங்களிலே ஈடுபடுகின்றோமா, துஆவை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது துஆவுக்குரிய தளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு கவலை வரலாம். நாங்கள் எவ்வளவு துஆ செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று கவலைகள் வரலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லி காட்டினார்கள். மாமின் முஸ்லிமின் யதுஉ பிதஅவத்தின் லைஸ ஃபீஹா இஸ்முன் வலா கதீஅத்து ரஹ்மின். எந்த ஒரு முஸ்லிம் பாவத்தை கேட்காமல் உறவு முறையை துண்டிக்காத நிலையில் துஆ செய்யாமலுக்கு தூய்மையான துஆவாக யார் துஆ செய்கின்றாரோ, அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்கிறாரோ, இல்லா அத்தல்லாஹு பிஹா இஹ்தா ஸலாசின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விடயங்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டு அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3 விடயங்களில் ஏதோ ஒன்று நடைபெறும். ஒன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இம்மா அன் துஅஜ்ஜல லஹு தஅவத்துஹு, ஒன்று அவர் எந்த துஆவை கேட்கிறாரோ, எந்த பிரார்த்தனை அல்லாஹு தஆலாவிடத்திலே முன்வைக்கிறாரோ அந்த பிரார்த்தனையை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வது. எதை கேட்கிறாரோ அந்த துஆவை அல்லாஹு தஆலா கொடுப்பது. இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வ இம்மா அன் யத்தஹிரஹா லஹு ஃபில் ஆখিরাতি, அப்படி அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ளவில்லையா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமைக்காக வேண்டி அவருடைய துஆவை அப்படியே வைத்திருப்பது. அவருடைய துஆவை அங்கீகரிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே மறுமைக்காக வேண்டி அந்த துஆவை வைத்திருப்பது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, மறுமையிலே துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். ஹதீஸிலே வந்திருக்கின்றது, அவர் அப்பொழுது சிந்திப்பார், உலகத்திலே நான் கேட்ட துஆக்கள் எதுவுமே அங்கீகரிக்கப்படாமல் விட்டிருக்க வேண்டுமே, அப்படி இருந்தால் நான் இங்கே அதிகமான சவாபுகளை கூலிகளை அடைந்து விடுவேனே என்று அங்கே கவலைப்படுவார் என நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸிலே சொல்லி வைத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மூன்றாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வயிம்மா அன் யஸ்ரிப் அன்ஹு மினஸ் சூஇ மிஸ்லிஹா, அவர் எந்த துஆவை கேட்டாரோ அவருடைய துஆவை அங்கீகரிக்காமல் அவருக்கு வர இருந்த துன்பங்கள், துயரங்கள், சோதனைகளை அவர் எந்த அளவுக்கு துஆ செய்தாரோ அந்த அளவுக்கு அந்த சோதனையை இல்லாமலாக்குவது, அந்த சிரமத்தை இல்லாமலாக்குவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். அருமையான சகோதரர்களே, எதை நாங்கள் சொல்கிறோம் என்றால், நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். துஆவை அல்லாஹு தஆலாவிடத்திலே முன்வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஏதோ ஒன்றை கொண்டு, ஒன்று நாம் கேட்கக்கூடியதை அல்லாஹு தஆலா தந்தருள்வான், அல்லது மறுமைக்காகவான சேகரிப்பாக அது அமையும், அல்லது சகோதரர்களே நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், அவைகளை அல்லாஹு தஆலா நாம் துஆ கேட்டதன் காரணமாக அந்த துஆவின் மூலமாக அந்த சிரமத்தை இல்லாமலாக்குகிறான். எனவே சகோதரர்களே, நாம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த செய்தியை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இதன் நுக்ஸிரு, அப்படியா நாங்கள் அதிகமாக துஆ செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்ஸரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அதிகமாக தரக்கூடியவனாக இருக்கிறான், எனவே நீங்கள் அதிகமாக கேளுங்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இது பெருமதியான காலம், ரஹமத்துடைய 10ஆக இருக்கிறது. அதிகமாக நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ செய்து கொள்ள வேண்டும். யார் துஆவுடைய சிஃபாத் இல்லாதவராக இருக்கிறாரோ, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி அழுது மன்றாடி கேட்கக்கூடிய அந்த பண்பில்லாமல் இருக்கிறாரோ, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வர்ணிக்கிறான், அவர் பெருமை பிடித்தவன் என்று. வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், அல்லாஹு தஆலா கூறுகிறான், நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள், உங்களுடைய துஆக்களை நான் அங்கீகரிக்கின்றேன். யார் சொல்கின்றான்? எந்த நாயன் எங்களை படைத்தானோ
எந்த சோதனையை எங்களுக்கு தந்தானோ அந்த ரப்பே நமக்கு சொல்கிறான், என்னிடத்திலே கேளுங்கள், உங்களுடைய துஆவை நான் அங்கீகரிக்க தயாராக இருக்கின்றேன். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது, இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, யாரெல்லாம் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை பிடித்தவர்களாக அகங்காரம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் கேவலமாக நரகத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, யார் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி தன்னுடைய தேவைகளை முன்வைக்கலையோ, அதில் அசட்டையாக இருக்கிறார்களோ, கவனம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் பெருமை பிடித்தவர்கள் என்பதை இந்த அல் குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் ஒரு தேவையை நாம் ஒரு மனிதனிடத்திலே கேட்கின்ற பொழுது அவர் ஒரு தரம் தரக்கூடியவராக இருப்பார், அல்லது 2 தரம், 3வது தரம் அவருடைய முகத்திலே மாற்றம் ஏற்படுவதை நாங்கள் காணலாம். ஒரு தேவையை பொது தேவையாக இருக்கலாம், ஒரு மஸ்ஜிதுடைய தேவையாக இருக்கலாம், 1 தரம் தருவார், 2 தரம் தருவார், சரி 3 தரம் தருவார், 4வது தரத்திலே அவருடைய முகத்திலே அடையாளம் விளங்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ கேட்கவில்லையோ, தன்னுடைய தேவையை முறைப்பாடு செய்யவில்லையோ, தன்னுடைய தேவையை கேட்கவில்லையோ, அந்த கேட்காத வரைத்தான் அல்லாஹு தஆலா கோபிக்கிறான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸ்கள் காணப்படுகின்றது. மல்லம் யதுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல கலிப அலைஹி, யார் அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ செய்யவில்லையோ அவருடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா கோபிக்கின்றான், கோபமாக இருக்கிறான். மல்லா யஸ்அல்ஹு யக்லப் அலைஹி, யார் அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்கவில்லையோ அவரின் பேரில் அல்லாஹு தஆலா கோபமாக இருக்கிறான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இருக்கக்கூடியது ரமலானுடைய காலம். இதுக்கு தெளிவாகவே வந்திருக்கின்றது. சில துஆ செய்யக்கூடியவர்களுடைய சில துஆக்கள் மிக விரைவாக வேகமாக அங்கீகரிக்கப்படும். அதனை நாங்கள் ஹதீஸிலே காணுகின்றோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸலாஸத்துன் 3 பேர் இருக்கிறார்கள், லா துரத்து தஅவத்துஹும், அவர்களுடைய துஆக்கள் ஒருபோதும் தட்டப்பட மாட்டாது. முதலாவதே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஸ்ஸாயிமு, ஒரு நோன்பாளி, ஹத்தா யுஃப்திர, அவர் நோன்பு துறக்கும் வரைக்கும் அவருடைய துஆ அங்கீகரிக்கப்படும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே ஹத்தா யுஃப்திர என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில ஹதீஸுகளிலே ஹீன யுஃப்திரு, அவர் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே என்று வந்திருக்கின்றது. அருமையான சகோதரர்கள், எனவே ஒரு நோன்பாளியுடைய துஆவை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து கொண்டே இருக்கிறான். குறிப்பாக நாம் இஃப்தாருடைய நேரத்திலே, இஃப்தார் நாம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய துஆக்களை அங்கீகரிக்கின்றான். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த இஃப்தாருடைய நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். வெறுமனே உண்பதிலும் குடிப்பதிலும் நமது நேரத்தை கழித்து விடாமல் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறதாக ஹதீஸிலே காணப்படுகின்றது. இவ்வாறே அருமையான சகோதரர்களே, ஒரு நீதமான ஒரு அரசனுடைய துஆ அங்கீகரிக்கப்படுகின்றது. ஒரு அநியாயம் செய்யப்பட்ட மனிதனுடைய பதுவா அங்கீகரிக்கப்படுகின்றது. அது விடயத்திலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்களால் யாருக்குமே அநியாயம் நடந்துவிடக்கூடாது. அப்படி அநியாயம் நாம் செய்வோமாக இருந்தால் அந்த மதுலூமுடைய, அந்த அநியாயம் செய்யப்பட்ட மனிதனுடைய துஆ எந்த விதமான திரையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படுகின்றது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு விடையளிக்கிறான், வ இஸ்ஸதி, என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, லஅன்சுரன்னக வலவ் பாத ஹீனின், கொஞ்ச நேரத்துக்கு பின்னாலே என்றாலும் பரவாயில்லை, உமக்கு நான் உதவி செய்வேன் என்று அல்லாஹு தஆலா அந்த மதுலூமாக இருக்கக்கூடிய அநியாயம் செய்யப்பட்ட அந்த மனிதனுக்கு பதில் கொடுக்கிறதாக ஹதீஸிலே நாங்கள் காணுகின்றோம். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நமக்கு மாத்திரமல்ல, நமது பிள்ளைகளுடைய விடயத்திலே நாம் எவ்வளவோ மக்சதுகளோட, இலக்குகளோட, நோக்கங்களோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை, இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் ஹதீஸிலே வந்திருக்கின்றது, ஸலாசு தஅவாத்தின் முஸ்தஜாபாத்துன், 3 பேர்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன.
அதிலே முதலாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவத்துல் வாலிதி, தந்தையினுடைய துஆ என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சகோதரர்களே, தந்தை தகப்பன் தாயினுடைய அந்த துவாக்கள் பிள்ளைகளுடைய விடயத்திலே கேட்கக்கூடிய அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. எனவே நமக்காக வேண்டியும் துவா செய்ய வேண்டும், நமது பிள்ளைகளுக்காக வேண்டியும் நாம் துவா செய்ய வேண்டும். அவ்வாறே தாவத்துல் முசாபிரி, ஒரு பிரயாணியுடைய துவா, அதுவும் அங்கீகரிக்கப்படுகின்றது. அவ்வாறு மேலும் சொன்னார்கள் தாவத்துல் மதுலூம், அநீதி இழைக்கப்பட்ட மனிதனுடைய துவாவும் அங்கீகரிக்கப்படும் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸிலே வந்திருக்கின்றது, மிக வேகமாக யாருடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்றால் இன்ன அஸ்ரா துஆ இஜாபத்தன் தாவத்து காயிபின் லி காயிபின். மிக வேகமாக துவா, யாருடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்றால் அவருக்கு தெரியாமலுக்கு, நமது சகோதரனுக்கு தெரியாமலுக்கே நாங்கள் செய்யக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படுகின்றது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு விடயத்திலே நாம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்கிறது. அதுதான் ஹராம் ஹலாலிலே நாங்கள் பேணுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்களும் ஹலாலே உண்ண வேண்டும், நமது பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் ஹலாலே கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய விடயத்தை சொல்லி காட்டினார்கள். அந்த மனிதருடைய தோற்றத்தை பார்த்தால் உண்மையிலே அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவருடைய தலையை பார்த்தால் பரட்டையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பெரியானுடைய களைப்பு, பிரயாணம் செய்து வந்த அந்த களைப்பு அவர்களே விளங்குகின்றது. அவர் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அழைக்கின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் உண்பது ஹராம், அவர் குடிப்பது ஹராம், அவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடை ஹராமானது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அப்படி என்றால் எப்படி அவருடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே நமது தேவைகளை நாங்கள் முன்வைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஆசைகளை அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த காலத்திலே துவாக்களை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறான். நாம் துவா கண்டே நாம் இஃப்தாருக்கு முன்னால் ஒரு நேரத்தை ஒதுக்கிறது, வுது செய்து கொண்டு கிபிலாவை முன்னோக்கி. சகோதரர்களே, பெரியார்களே, கதறி அழுது தஹஜ்ஜுடைய நேரத்திலே, சஹருடைய நேரத்திலே, இப்படியெல்லாம் ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கின்றது. அந்த நேரங்களை நாங்கள் துவாவுக்கென்றே பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக நமது தேவைகள் மிக இலகுவாக அல்லாஹு தஆலா நிறைவேற்றி விடுவான். நமது ஆசைகள் மிக இலகுவாக நிறைவேற்றப்பட்டிடும். எனவே நாம் எப்படி குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கிறோமோ, தொழுகைக்கு நாம் நேரம் கொடுக்கிறோமோ, சகோதரர்களே, பெரியார்களே, ஏனைய நல்ல அமல்களில் நேரம் கொடுக்கிற மாதிரி இந்த துஆவுக்கும் நேரம் கொடுக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபிஉ மஸீதா வஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء وألسنتنا من الكذب وأعيننا من الخيانة فإنك تعلم خائنة الأعين وما تخفي الصدور. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.